550க்கா? ஏக்கா புரட்டா ஆசிட்ட கொடுத்ததா? இப்போ தீபாவளி முடிஞ்சு எங்கள் கடையில் எலி இருக்குன்னா நாங்கள் வீடியோ போட்டோமே, அதை அப்போதே வாங்கிட்டு போவீன்னு. 6 மாதம் இருக்குமா? இந்தாங்க கொடுத்தா கொஞ்சம் சீக்கிரம் வாங்குங்க. சரி இருங்க, நான் அப்புறம் தைக்க 50 ரூபா தரேன். 50 ரூபா வந்து தெரியல. எல்லாரும் இப்படி 50 குறைச்சிட்டு போறீங்களேக்கா. கடைக்கு போயிட்டு வந்துட்டேன். கடைக்கு போயிட்டு வந்து குறைக்கல, நான் ஜாக்கெட் இப்படி எடுத்துட்டு வருவேன்ல, அப்போ கொடுக்குறேன். கொடுத்ததே 6 மாதம் சென்று தானக்கா வந்து வாங்க வரிய. இந்த 50 ரூபாய்க்கு எப்பக்கா வர போறிய? சேலை இருக்குல்லக்கா, எடுத்துட்டு வரேன். நான் இங்கே தானே இருக்கேன், மரமுக்குள்ள ஓடியாவது வந்துடுவேன். நீங்கள் ஓட மாட்டியக்கா? சரிக்கா, சரி வருவேக்கா, கொண்டு வரேன். சரிக்கா சரிக்கா சரி. இப்படி வேங்க 50 போய்கிட்டு இருக்கு. 5 பேர் 50 ரூபா கொடுக்கலன்னா 250 ரூபா ஆச்சு. நம்ம போய் எங்கேயே வாங்குறது? இதெல்லாம் ஒரு செட்டிநாடு காட்டன், நல்லா பிளாக் கலர் சூப்பராக இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு. ரேட்டு என்ன? உங்களுக்காக ஸ்பெஷலாக தரேன். நான் ஒரு ரேட்டு சொன்னால் நீங்கள் ஒரு 500 ரூபா. உங்களுக்கு வேணா, எனக்கு வேணாம், அதை நான் டிசைட் பண்ணணும். ஓகேவா? கேட்குற கேள்வி பத்தியா? மனசார 500 ரூபாய் கேட்குறாங்க. இவங்க மாதிரி 10 பேர் இருக்காங்க. இவங்கிட்ட நான் பொழப்பு பார்க்குறேன்னா நான் எவ்வளவு பொறுமைசாலின்னு தெரிஞ்சுதுங்க. 5000 சப்ஸ்கிரைபர் வந்தமைக்கு நன்றி. ஓகே, சேர்த்து ஒரு நன்றியை போட்டு கொடுங்க. வேணும்னா மனசாட்சி பொதுவாக குறைச்சி தரையை எடுத்துக்கங்க. 850. 850. பாய் மாலை நுனி எல்லாம் சொல்லுங்க, நீங்க ரேட்டை சொல்லுங்க. அத்தாடி இந்த அப்போதைக்கு என்னமோ சந்தையில மாட்டுக்கு ரேட்டு பேசுற மாதிரியே ஏன் நிலமை. நான் 850 ரூபா சொல்லிட்டேன், நீங்க 500 ரூபா சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு ரேட்டு வரும்ல, சொல்லுங்க. சரி சரி. ஒரு தேரம் 3 தேரம் 600 ரூபா முடியாது. ஒரு பைசா இல்ல. நான் முடியாது. நீனே வச்சுக்கமா. நான் கொடுக்கறது 750 ரூபா. அதுக்கு மேல ஒத்த நயா பைசா குறைக்க மாட்டேன். நானும் பாக்குறது 600 ரூபா தான். அதுக்கு மேல ஒத்த பைசா கொடுக்க முடியாதுன்னா முடியாது. தங்க பிள்ளை, நீ ஏன்ட்டே இருறா தங்கம். உனக்கு எப்ப போகணும்னு விருப்பம் வருதோ, உனக்குன்னு ஒரு மகராசி வரமாட்டாளா? வருவாங்க. அப்ப நீ என்னை விட்டுட்டு போ. அதுக்கு தொட்டி உன்னை கண்ணுங்கிறத நானே வச்சுக்கிறேன் தங்கம். அவங்க எடுக்க ஒரு மகராசி தான். எங்களை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேக்குறேன். அப்ப நாங்க பார்த்தா மனசுல தெரியல, நாங்க எடுக்க மாட்டோம். நான் எடுக்கிற மகராசின்னு சொன்னேன். நீங்க மகராசின்னு நான் சொல்லவே இல்லையா? நீங்க அப்படி சொல்லல, நீங்க அப்படி சொன்னீங்க. இத எடுக்க ஒரு மகராசி வரும். எடுக்கிறதுக்கு ஒரு மகராசி வருவான்னு சொன்னது ஒரு தப்பா? அதெல்லாம் கிடையாது. இத மனசார இந்த சேலைய 500 ரூபாய்க்கு கேட்டு 600 ரூபாய்க்கு வந்திருக்காங்க. நான் என்ன சொன்னேன்? 750 தானே சொன்னேன். அது கரெக்டான ரேட்டு தானே மக்களே? நீங்களே சொல்லுங்க. ரொம்ப என்னை போட்டு பாடா படுத்துறாங்க. பேரம் பேசுறன்ற அதுக்கு மேலே வர மாட்டேங்குது. பேரம் பேசுறன்ற ஒரு பேரில் கை இறக்கும்க்கா, இடுப்பு இறக்கும். லூசுக்கா. ஐயோ சாரிக்கா, சட்டை கொஞ்சம் லூசு. சாரி, லூசா தைக்கணும், ஒரு தையல் எக்ஸ்ட்ரா. ஓகேவா? சரிக்கா, கோவப்பட்டுக்கிறாதியா? அந்த சாக்கில் வச்சு ஒழுங்கா தைக்காம கஷ்டப்பட்ட திட்டு வாங்கி கொடுக்காம தைங்க. சரிக்கா, ஒரு பஞ்சாயத்தை வைப்போம். பரவாயில்ல. இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பார்ப்போமா? அப்படியே இந்த பக்கம் வாங்க. சுரக்காயும் கருவாடு, தயிர், வத்த குழம்பு, ரசம், இங்கேயும் கருவாட்டு குழம்பு, சிக்கன் கிரேவி, கொண்டக்கடலை கொதிக்கின்றது உள்ளே. அப்புறமா பார்த்தா இந்த பிடிச்சதெல்லாம் அப்பப்போ தட்டுக்குள்ள வந்து அப்படியே உட்காந்துக்கிறோம். அதுவே முட்டை மட்டும் உங்க தட்டுக்குள்ளே உட்காந்துது, மற்றதெல்லாம் வெளியில இருக்கு. முட்டை அப்பப்போ பறந்து வந்துடுது. நான் என்ன செய்ய? பீக்கங்காயும் முட்டையும் பொரியல் அப்படியே தட்டுக்குள்ளேயும் கொஞ்சோன்னு உட்காந்துருக்கு. பச்சை மிளகா நம்மளோட ஃபேவரட்டு. இந்த டேஸ்ட்டே தனிங்க. அதுவும் கருவாட்டு குழம்புல போட்ட பச்சை மிளகா இருக்கே, அட 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 சொல்லவே முடியாது. எங்கள் மெனு இன்னைக்கு இவ்வளோதேங்க. வாங்க சாப்பிடுவோம். நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா உங்கள் வீட்டில்?
நாங்கள் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு புடிதான், சூப்பர் சாப்பாடு இன்னைக்கு. ஓகே பாய். அப்பளம் இங்கே பாரு, இவ்வளோ வெரைட்டி இருந்து அப்பளம் வேற எங்களுக்கு. இப்படி சாப்பாடெலாம் யாருக்குங்க கிடைக்கும்? எப்போவுமே கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அது மாதிரி எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டாதாங்க சந்தோஷமே. நாங்கள் ஸ்கூலில் இப்படி தான் சாப்பிடுவோம். எங்களுக்கு அந்த ஞாபகம் தாங்க வருது. ஸ்கூலில் படிக்கும்போது இப்படி தான் சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அதே ஃபீலிங் இப்போவும் இருக்குது. ஓகே பாய். மணிக்கா, என்ன கீரை இது? இது கீரை இல்லைம்மா, இதுதேம்மா குப்பை மேனி இதுக்கு பேர். இது வந்து சித்த வைத்திலே இது வந்து குயின்னு சொல்லுவாங்க, ராணி அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதில் நிறையா மெடிசன் இருக்குது. இதை நான் ஒருத்தவங்கிட்ட கேட்டு வாங்கியிருக்கேன். இந்த கிளைமேட்டுக்கு தலைவலி சளி ஓவராக இருக்கா, அதுக்கு இதை வந்து நம்ம தோசைக்கல்ல லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு இதை நல்லா பொடிசாக கழுவிடணும். நல்லா கழுவிட்டு பொடிசாக நறுக்கிட்டோம்னு வச்சுக்கவேன், அந்த தோசைக்கல்லில் போட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி வதக்கி இதை வந்து நம்ம சாதத்தோடு அப்படியே சேர்த்து உருண்டை பிடிச்சி கொஞ்சம் இதாகத்தே இருக்கும், தண்ணியை குடிச்சு உள்ளே தள்ளிட்டோம்னா சளிக்கும் நல்லது, கொழுப்பையும் குறைக்கும். நம்ம மாதிரி இருக்கிற ஆளுக்கு கொழுப்பையும் குறைக்கும், உடம்புல என்ன புண்ணு இருக்கோ அதையும் ஆற்றும். இது வந்து ஏகப்பட்ட நோய் கேட்குமா. இந்த இது குப்பையில் கிடைக்கும். இது வந்து எல்லா இடத்துலையுமே இது கிடைக்கும். இது மாதிரி ஒரு அருமருந்து எதுவுமே கிடையாது தெரியுமா. இதை வந்து புண்ணுக்கு கூட நம்ம சின்ன பிள்ளையில சிறங்குக்கெலாம் போடுவாங்க, அரைச்சி காந்து பயங்கரமாக. சின்ன பிள்ளைகளுக்கு சளிக்கு அப்படியே பச்சையாக அரைச்சி ஊற்றுவாங்க, அதை அப்படியே கக்கிருங்க. ஆமாம், அப்படி இது சாப்பிடக்கூட தேவையில்லை. நம்ம இந்த மாதிரி தோசைக்கல்லில் வதக்கி சாப்பிட்டோம்னா நமக்கு உள்ளுக்கும் போகும், பல நோய்களுக்கு கேன்சர் கூட வராது, அதையே தடுக்குன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இதில் பவர் அதிகம் இந்த குப்பைமணிக்கு. இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலத்து பிள்ளைகளுக்கு தெரியவா போகுது? எங்கள் அம்மா இப்படி நாட்டு மருந்தாக கொடுக்கும், ஆஸ்பத்திரிக்கே எங்களை கூட்டிகிட்டு போகாது சின்ன பிள்ளையில. இப்போ தடுக்கி விழுந்த ஆஸ்பத்திரி காடாதே இருக்குது, அங்கேதான் நம்மளும் ஓடுறோம். ஓகே.